மக்களின் உரிமைகளை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தின் ஒரு பகுதியாக நெய்வேலி NLC நிறுவனத்திற்காக நிலம் எடுக்கப்பட இருக்கும் கடலூர் மாவட்டம் எறும்பூர் கிராமத்திற்கு சென்று மக்களை சந்தித்து உரையாற்றினார் அன்புமணி ராமதாஸ். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மூன்றாவது நிலக்கரி சுரங்கத்திற்கு இன்று 12,500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு. இப்பொழுது இந்த அனுமதி திமுக மாநில அரசு திமுக அரசிடம் இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இருக்கிறது. அவர் அனுமதி கொடுத்தால் அடுத்த நாள் நீங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். அடுத்த நாள். அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். திட்டம் வரக்கூடாது, மூன்றாவது சுரங்கமே அமைக்கக்கூடாது, மூன்றாவது சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும், மத்திய அரசு அறிவிக்க வேண்டும், இங்கே நிர்வாகம் அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். என்னுடன் கட்சியின் பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்களும், விருதை வள்ளல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மருத்துவர் கோவிந்தசாமி அவர்கள், மாவட்ட செயலாளர் தம்பி செல்வ மகேஷ் அவர்கள், இன்னொரு மாவட்ட செயலாளர் முத்து அவர்கள், தாமரை அவர்கள், நம்முடைய கலையரசன் அவர்கள், முருகன் அவர்கள், வைத்தி அவர்கள், இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் இயங்கிட்டு இருக்கு. இவ்வளவு காலமா கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அந்த நிலத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க. நிலக்கரி எடுக்கணும்னா நிலத்தில் இருக்க மேல் மண்ணை எல்லாத்தையும் எடுத்து 20 அடி 30 அடி 50 அடி 100 அடி மண்ணை எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி எடுத்து அதை எரிச்சு சாம்பலாக்கி அதுல மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்த முறை என்பது அந்த காலத்து முறை. நிலத்தடி நீர் உறிஞ்சி எடுத்து மண்ணையும் நாசப்படுத்திட்டு நிலக்கரி எடுத்து அதை எரிச்சு சாம்பலாக்கி மின்சாரம் தயாரித்து பழைய காலத்து மாடல். இப்போ புதுசா நிறைய வந்திருக்கு. அந்த நிலத்தடி நீர் எடுக்க தேவையில்லை, மண்ணை எடுக்க தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. மின்சாரம் தயாரித்து சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் வருது, தண்ணியிலிருந்து மின்சாரம் வருது, கடல்ல இருந்து மின்சாரம் வருது, காத்துல இருந்து மின்சாரம் வருது. தமிழ்நாட்டில் மின் தேவைகள் 18,000 மெகாவாட். தமிழ்நாட்டில் இன்னைக்கு மின் உற்பத்தி 36,000 மெகாவாட். இன்னைக்கு சாதாரணமாவே தேவைக்கு விட 2 மடங்கு அதிக கரண்ட் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில். சரி, இதுக்கு மேல எதுக்கு உனக்கு இந்த நிலத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நிலக்கரியை எடுத்து அதுல எரிச்சு எதுக்கு மின்சாரம் தயாரிக்கணும்? தேவைன்னா சரி, 50 ஆண்டுகளுக்கு முன்பு தேவைப்பட்டது, அப்ப பரவாயில்ல. இன்னைக்கு தேவையில்லை. தேவையில்லாத நேரத்துல இந்த மண் எல்லாம் பார்த்தது. இந்த மண்ணு முப்போகம் விளைகிறது. மண்ணு 3 போகம் நெல்லு மட்டும் 3 போகம். பக்கத்துல வாழை, கரும்பு, தென்னை எல்லாருக்கும் சுத்தி இருக்குது. மக்களின் உரிமைகளை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தின் ஒரு பகுதியாக நெய்வேலி NLC நிறுவனத்திற்காக நிலம் எடுக்கப்பட இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம் எறும்பூர் கிராமத்திற்கு சென்று மக்களை சந்தித்து திரு அன்புமணி ராமதாஸ் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.